இந்த ஸ்கை வாக் மேல நடந்து வந்து யாரு ரொம்ப நேரம் நிக்கிறீங்களோ அவங்க தான் தைரியசாலி. Sir, your beer. இவ்வளவா சாப்பிட்டுருக்கோம்? நான் தான் ஜெயிச்சேன். ஸோ உங்கள் அப்பாவும் மிஸ்டர் பெருமாளும் மயங்கிட்டாங்க. ஆமாம். அவ்வளோ தம்பிக்கு ஃபீல் என்ன கவுன்சிலிங்கா? இல்லை, ரிக்வெஸ்டிங். நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் என்கிட்ட டைம் பை பண்ணுறதுக்காக கட்டுற கதை மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுக்கு நான் அதான் உண்மையான ஆகாதுல்ல. அப்போ எதுதான் உண்மை? நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். நான் எதுக்கு உங்கள்கிட்ட போய் சொல்ல போகிறேன்? அதையும் நீங்கள் தான் சொல்லணும். எதுக்கு ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லி இப்படி குழப்பிட்டு இருக்கீங்க? ஆளுக்கு ஒரு கதை சொல்லல, நடந்தது தான் சொல்றோம். எங்களுக்கு தேவையானதெல்லாம் நேற்று என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க. நேற்று என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த வாரம் ஃபுல்லா என்ன நடந்துச்சுன்னு தெரியும். சொல்லுங்க. What happened? நாங்க அவங்க 2 பேரையும் இளவரசன்ட்ட கூட்டிட்டு போனோம். சி. இளவரசன் இல்ல, இளவரசி. தப்பா சொல்றீங்க. நீங்க தான் தப்பா சொல்றீங்க. அவர் பேரு இளவரசன். இளவரசனா? யார் அந்த இளவரசன்? ஹலோ ஹலோ, ஐ எம் சன். யாரோட சன்? அரசன். ஹம்சன் சன்னா? இளவரசன். வயசு என்ன மாதிரி இருக்கீங்க? ஐ எம் டாக்டர் இளவரசன். சரி, இருந்துட்டு போங்க. நான் இப்போ எங்கே இருக்கேன்? டாக்டர் சொல்கிறேன். நீங்கண்ணா லாண்ட்ரியில் இருப்பீங்களா? கிளினிக்கில் தான். கிளினிக் தான். பணிப்பா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஐயோ, ஓகே. வேண்டாத கடவுள் இல்ல, கும்பிடாத தெய்வம் இல்ல, என் உலகமே இருண்டுச்சு தெரியுமா? அடுத்த வாட்டி கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடாது. மனசை மயக்கடிச்சு கிடக்கும் போது லிப்ஸ்டிக் போட்டுட்டு இப்ப பார்த்த உடனே பர்ஃபார்மன்ஸா? எங்க வந்தவங்க? யாரு முதல்ல கண்மொழிப்பான்னு நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? தண்டமா, பெருமாளா? நீங்க நினைக்கிறத கீழே என் கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டா கெஸ் பண்றவங்களுக்கு என்னோட லான்ச் சாப்பிட ஒரு சான்ஸ் கிடைக்கும், உங்க செலவுல. ஓகே? தேவி, ஏன்னா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். இங்க பசங்களை காணும். பசங்க உங்களை நினச்சி மன வருத்தத்தில் வெளியே உட்காந்துருக்காங்க. கவலைப்படாதீங்க, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு கவலையே இல்லையே. எனக்கு தான் கவலை. நீங்கள் எதுக்கு என் அக்கா பார்த்து உட்காந்துருக்கீங்க? டே பைத்தியம், உங்கள் அக்கா தான் என் பக்கத்தில் உட்காந்துருக்கா. அவங்க வந்து உட்காந்தா உங்களுக்கு வந்து போக தெரியாதா? எல்லாத்தையும் வந்து ஒரு நாள் சொல்லணுமா? டேய், லூஸாக இருக்கலாம். ஆனதுக்கு நீ இவ்வளோ லூஸாக இருக்கக்கூடாதுடா. அப்பப்போ கொஞ்சம் டைட் பண்ணிக்கோ. குட் பாய். வேணுமா? நம்ம கிளினிக் வந்திருக்கோம், பிக்னிக் இல்லை. ஸோ வாட்? சாப்பிடல தப்பு இல்லையா? ஆஃப்டர் ஆல் ஜஸ்ட் ஒரு மயக்கம் தானே. அதுக்குள்ளே எல்லாரும்
பதட்டமா இருக்கிற நேரத்துல நீங்க சிப்ஸ் சாப்பிட்டு இருக்கீங்க. அவங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? யாரு இந்த மூஞ்சிங்கெல்லாம் பார்த்தா உனக்கு பதட்டமா இருக்கா? நான் அப்பவே சொன்னேன் இந்த குடும்பமே சரியில்லை. நீங்க சைவமா? சைவம் அவர் அப்படிதான் ஆச்சாரமானவர். நீங்க போய் ஒரு பெரிய ஊசியா கொண்டு வாங்க. எதுக்கு? குத்துறதுக்கு தான். தொட்டுறாதீங்க. ஐயோ தோத்துட்டோங்கிற கோபத்துல தானே பேசுறீங்க. யார் தோத்தா? 2 பேருமே தான் மயங்கி விழுந்தோம். மயங்கி வந்து நீங்க தானே ஃபர்ஸ்ட். அப்படி பார்த்தா நான் தானே ஃபர்ஸ்ட். அப்ப நான் தானே ஜெயிச்சேன். உங்களுக்காக ரூல்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது. யார் ரொம்ப நேரம் விழாம இருக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. அப்படி பார்த்தா சொல்ல விட மாட்டீங்களா? ஒத்துக்க மாட்டீங்களா? அரசன், இளவரசன். எஸ். ஐம் அரசி, இளவரசி. நைஸ் டு மீட் யூ. Pleasure's mine. By the way, wife என்ன பண்றாங்க? I'm still a bachelor. Oh, me too. ஓ, அப்போ நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணலையா? இல்ல, அது வேற கதை. I'm back to single again. நீங்க என்ன கல்யாணம் பண்ணல? ஏன்னா அவருக்கு பொண்ணுல கண்டம். டாக்டர் கிளம்பலாமா? அதுக்குள்ளேயா? இதுக்குள்ள ஏதோ நடந்துடக்கூடாது தான் அதுக்குள்ள கிளம்பலாமான்னு கேட்கணும். ஸோ சேட். நீங்கள் பில் செட்டில் பண்ணிட்டு மருந்து எடுத்து கிளம்புங்க. நீங்கள் அடிக்கடி வாங்க. அடிக்கடி வரேன். அடிக்கடி வர்றதுக்கு இதுனா டீ கடையா? அத்தை கிளம்புங்க. பாய். தாய் சிங்க வங்காரி. உடம்ப பார்த்துக்குங்க டாக்டர். தெரியும். உங்க உடம்ப சொன்னேன். தெரியும்னு சொன்னேன். மிஸ்டர் தண்டபாணி உள்ளேனம்மா. சார், இது வந்து 1 day 3 times. அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன். இது நைட் மட்டும்தான் சார். இந்த படத்து நல்லா இருக்கேன். மிஸ்டர் தண்டபாணி, இது உங்க பில் 500. மேம், நினைக்கிறேன் நீங்கள் பில்லை தப்பாக போட்டீங்கன்னு. என் பில்லு மட்டும் கொடுங்க. நீங்கள் மிஸ்டர் தண்டபாணி தானே சார்? அப்போ இது உங்கள் பில் தான் சார். 500 500 இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? வாட்ஸ் ஹேப்பனிங்? எந்த சத்தம்? இது என்னோட ஹார்ட் பீட்டோட சத்தம். கேட்டுடுச்சா டாக்டர்? பார்த்து வெட்டிச்சிட போதே. புரியுமா? கண்ட்ரோல் அம்மா. டாக்டர், ஒரு சாதாரண மயக்கத்துக்கு இந்த பில் டூ மச்னு ஹஸ்பண்ட் ஃபீல் பண்றாரு. அண்ட் நீங்க ஒரு பைத்தியம்னு ஃபீல் பண்றாரு. பைத்தியக்காரத்தனமா இருக்குண்டா, பைத்தியம்னு சொல்ல. பைத்தியம் தானே பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கும். அதுதானே லாஜிக். புரியுமா? ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட். மேடம், எங்களுக்கு அப்நார்மல் மயக்கம் நார்மல் மயக்கம்னு இல்லை. மயக்கம்னா மயக்கம் தான். டாக்டர், அதுக்குன்னு இவ்வளவு வேலையா? ஆக்சிஜன் தெரப்பி, குளுக்கோஸ், மினரல் வாட்டர், மருந்து இதெல்லாம் சேர்த்தா இவ்வளோ தான் வரும் மிஸ்டர் தண்டபாணி. டாக்டர், ஆக்சிஜன் ஃப்ரீ டாக்டர். இழுத்தா வந்துடும். குளுக்கோஸ் கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20 வெள்ளி கூட வராது ஒரு டின்னு. மினரல் வாட்டர் ஒரு பாட்டில் 1 வெள்ளி தான். புரியுதா? அப்புறம் மருந்து அதுவும் உங்கள் கிளினிக்கில் அது விலை போகாது. அப்படி இப்படி ஆட் பண்ணி கூட உங்களுக்கு 30 வெள்ளி தான் டாக்டர் வரும். 500 வெள்ளி இஸ் டூ மச். இஸ் இட்? 500? cannot be. பாருங்க டாக்டர், டாக்டர் டாக்டர், உங்க கிளினிக்ல உங்களுக்கே தெரியாம உங்க பின்னால பல விஷயங்கள் நடக்குது. அக்கௌண்ட்ஸை தப்பா போட்டு பணத்தை ஆட்டே போடுறாங்க. எனக்கு என்னமோ சைனா பொம்மை மேலதான் சந்தேகமா இருக்கு. என்னன்னு கவனிக்க. நர்ஸ், you're right. This is a very serious offense. யா, சொல்லுங்க. ஏன் 200 ringgit consultation fee add பண்ணல? சாரி டாக்டர், மறந்துட்டேன். கன்சல்டேஷன் ஃபீ 200 அதை ஆட் பண்ணா 700 ஆகுமே. Yes, 700. மறுபடியும் மயக்கம் போட்டாரா? நர்ஸ்,
எஸ் டாக்டர். இந்த பில்லை கேன்சல் பண்ணுங்க. இவருக்கு இன்னொரு ஆக்சிஜன் தெரப்பி அப்புறம் பிரெயின் ஸ்கேன் பண்ணிடுவோம். மொத்த பில்லாக போட்டுடலாம். ஓகே டாக்டர், எனக்கு பிரெயின் இல்லை ஸ்கேன் பண்ணுறது. நம்ம இந்த பில்லை கட்டிட்டு போகிறோம். கேஷா காட்டா சார்? இவ்வளவு செலவாகும்னு தெரிஞ்சிருந்தா நம்ம அங்கி விழுந்திருக்கவே மாட்டேன். சும்மா தண்ணி தெளிச்சு நீ எழுப்பி விட்டுருக்க வேண்டியதானே. தப்பு தான். ஏன் தப்பு தான்? என் புருஷனுக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாதுன்னு அக்கறையில் உங்களை அவசர அவசரமா கிளினிக் கூட்டிட்டு போனல, தப்பு தான். அப்படி சொல்லலாமா? ஓஹோ, நீங்க அப்படி வேற சொல்லுவீங்களா? நான் மயக்கத்திலே இருந்திருக்கலாம். தப்புதாம்மா, ஏன் தப்பு தான். எனக்கு ஆக்ரோஃபோபியா இருக்குன்னு தெரிஞ்ச இந்த சேலஞ்சுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் பத்தியா, அது ஏன் தப்பு தான், ஒத்துக்கிறேன். எனக்கு என்ன புரியலடா, என்ன மன கஷ்டம்னா, ஒருத்த மயக்க போட்டு விழுந்து கிளினிக்ல கிடக்கிறான். டாக்டர் அடுத்து என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியாத நிலைமையில எல்லாரும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்க காலத்துல உங்க அம்மா அந்த வாட்டா சாட்டமான டாக்டரை பார்த்த உடனே சைட் அடிக்க ஆரம்பிச்சாங்க பத்தியா. இந்த வயசுல இந்த ஃபிளட்டிங் ரொம்ப தேவையா? இதுங்க வயசான காலத்துல அவங்க 65 வயசு ஆன காலத்துல இந்த காதல் கத்திரிக்காலம் தேவையா? பெரிய வாணேஸ்வரி நினைப்பு உங்க அம்மாக்கு. ஏன் எங்க அம்மா அழகுக்கு என்ன குறைச்சு? புரட்ட வீட்டுக்கு அந்த 1 inch மேக்கப்பை சீசல் வச்சு தட்டி எடுத்துட்டு அப்புறம் நான் சொல்றேன். அம்மா நார்மலாக கேட்குது. இல்லை டாக்டர், நல்லா கேளுங்க. அது கொஞ்ச நேரமா இளவரசன் இளவரசன்னு துடிக்குது. அப்பாடா, தண்ணி சப்ளை வந்துடுச்சு. தண்ணி போட ரேஷன் தண்ணி. Water supply is not come yet. Water is on demand in Penang. This is all I can provide. அவர் சொல்றது சரிதான். பாவம், அவர் என்ன பண்ணுவார்? எதுக்கு நம்மளா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு? மதன், You see, Tani, this Tani is definitely not enough for us. We are a very big family. We need more Tani, Mr. Tani. See, Mr. Pani, you should be happy at least. I provide you some water. You are not in the position to demand. Am I right, Mr. Permal? எஸ். என்ன எஸ்? இல்ல, அவரு ஏற்கனவே 2 தரேன்னாரு, இப்போ 3 பாட்டில் தரேன்றாரு. இதுக்கு முன்னாடி கொடுத்தது 2 போத்தல் ஒரு ஃபேமிலிக்கு. இப்ப 3 போத்தல் நம்ம எல்லாருக்குமே. ஓகே உங்களுக்கு? நோ நோ, நாங்க பெரிய ஃபேமிலி, எங்களுக்கு எப்படி இந்த தண்ணி பத்தோம்? இதைத்தானே நானும் சொன்னேன். Ayya. If you want, you take it and learn to segregate among yourself. Otherwise, you can look for other house. Ming bai ma? எஸ். என்ன எஸ்? வேற வீட்டுக்கு போக சொல்லுங்க. ஓகே உங்களுக்கு? நோ நோ. Right. So, this is the plan. நமக்கு 3 போத்தல் தண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு போத்தல் 5 லிட்டர். நாம இங்க 3 ஃபேமிலி இருக்கோம். 5 feet to 3, 15 லிட்டர். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு 5 லிட்டர் தண்ணி கொடுத்தோம். ஓகே சார், அது சிம்பிளா ஒரு ஃபேமிலிக்கு 1 போத்தல் சொல்லி முடிச்சிடலாம் சார். முடிச்சிடலாம், சிம்பிளா சொல்லலாம். ஆனா பிளைனிங் சொன்னாலே கோவி தெளிவா இருக்கணும்ல, அதனால தான் இது. சரி, கணக்குக்கு வருவோம். ஒரு ஃபேமிலிக்கு 5 லிட்டர் தண்ணி கொடுக்குறோம்னா, ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு 1.25 லிட்டர். இந்த 1.25 லிட்டர்ல 600 ml நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 200 ml நம்ம வந்து இந்த பல்ல விளக்குறது, முகம் குழந்தை இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்க. மீதி நமக்கு 2.25 லிட்டர் இருக்கும். அப்போ ஒரு ஆளுக்கு 2.25 இருந்துச்சுன்னா சிக்கனமா நம்ம அளவை தண்ணி எல்லாம் குடிச்சோம்னு வச்சுக்கோங்க. ராத்திரி முடியறதுக்குள்ள ஆளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/4 லிட்டராவது சேவ் பண்ணலாம்.
இந்த மாதிரி கொட்டாய் விடும்போது அதை யூஸ் பண்ணி வாய்ப்புல கொப்பளிச்சுக்கலாம். ஸோ வாட் we are going to do, starting with ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் குளிப்பேன், அதுவும் ஈவினிங்ல மட்டும்தான். வாட்? அப்ப காலையில only face wash. What? I can't do that. I need to take my dream bath. Oh, then you want water to drink? Is that okay with you? Damn it. மறுபடியும் பிளானிங்க. என்ன பண்றீங்க? அத்தத்துல தலை தோட்டிட்டு இருக்கேன். தண்ணி அப்படியே விட்டா உள்ள இறங்கி ஜலதோஷம் பிடிச்சிரும். நீ தோட்டி விட்டியா? குளிச்சிங்களா? அவன் கிளினிக் போனதுல குளிக்கணுமா? தண்ணி அதை நீங்க கவலைப்படாதீங்க. ஏன் பாட்டில் தண்ணியை நான் குளிச்சுட்டேன். எவ்வளவு பயன்படுத்துறீங்க? ஒரு பாட்டில். ஒரு பாட்டில் ஃபுல்லா? ஆமா. குளிச்சிட்டீங்க? Yes. அப்ப உங்க குடும்பம் என்னத்தை குடிப்பாங்க? எல்லாம் நம்புது ஷேர் பண்ணிக்க நீங்க தானே சொன்னீங்க. ஓ, ஷேர் வேற. நீங்க பாட்டுக்கு குடிச்சிருவீங்க, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணா ஏன் கூட குடிக்கிறதுக்கு என்ன செய்யும்? அப்போ என் பொண்டாட்டி என் குழந்தைங்க தண்ணி கிடையாதா? அத குடிக்கிறதுக்கு முன்னாடி வச்சிருக்கணும். அது முடிஞ்சு போன கதை. இப்ப நடக்கிறத பத்தி பேசுங்க. ஐயா நீங்க குடிச்சிட்டு வந்ததை விட மன்னிச்சிருப்பேன். குளிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க, எனக்கு வர கோவத்துக்கு குளிக்காம சரி, மீதி இருக்கிற பாட்டில வச்சு மறுபடியும் நான் ஒரு நல்ல பிளான் போடுறேன். அந்த பிளான் பிரகாரம் எல்லாரும் ஃபாலோ பண்ணோம்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வராது? நம்புறேன். நம்புங்க, நம்பிக்கைதான் வாழ்க்கை. இந்த பணி எப்போது இருக்கணும். சார், if you don't mind, இந்த பிளானிங்லாம் நீங்கள் கேரி பண்ணுறீங்களா? எனக்கு தலைக்கு மேலே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ரூம் போகிறேன். சார் தலைக்கு மேலே வலி, தலை சரி, நானும் வரேன். நீ வலி. நாங்கள் ரெடி ரூம் போகிறோம். எல்லாத்தையும் கட்டலே கட்டு போங்க. ஒரு ஐடியா சொல்லாதீங்க. சொல்லிட்டாலும் அது நான் எப்படி சொன்னா பிச்சை எடுக்க அது திரும்பிங்க. நீங்களே பிளான் பண்ணுங்க. நம்ம பார்த்து தண்ணி எடுத்து வச்சுங்க. ஐயோ, ஏர்கான் ஃபேன் தட்டி இவ்வளோ சூடா இருக்கு. ரொம்ப சூடா இருக்குல்ல? சரி, என்ன பார்த்தா குளிர்ல ஆடுற மாதிரி இருக்குல்ல? இந்த வெடுப்பு பேச்சுக்கு பதிலா 2 பாட்டில் தண்ணி வாங்கிக்கலாம். 2 பாட்டில் தண்ணி. தண்ணி. ஓ நோ. என்ன பண்ண போறீங்க? தண்ணி குடிக்க போறேன். நோ. Why? இதுக்கப்புறம் 5 மணிக்கு தான் தண்ணி குடிக்கணும். அப்படிதான் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். உங்க பிளானிங்கை பத்தி இந்த வேதருக்கும் தாகத்துக்கும் தெரியுமா? சூடா இருக்கு. அதுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். இப்ப தவிச்ச வைக்க தண்ணி கிடையாது. என்னது இது? இன்னோவேஷன். டபக் டபக்குன்னு போத்தல் எடுத்து மடக் மடக்குன்னு குடிச்சா கடக் கடக்குன்னு போத்தல் முடிஞ்சிடும், தண்ணி முடிஞ்சிடும். இது ஐஸ் கட்டி. ஒன்று எடுத்து வாயில வச்சா கரையிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும், தண்ணியை மிச்சப்படுத்தலாம். கிட்னி. பட் நம்ம இருப்போமா? அதுக்கு நான் கேரண்டி இல்லை. எனக்கு இருக்கிற சூடுக்கு இது பத்தாதுப்பா. ஐயா, இருந்த தண்ணியில் இவ்வளவு தான் ஐஸ் எடுக்க முடியும். நீங்க ஏதாவது சொல்லிட்டு போங்க. உங்க உடம்புக்கு இதெல்லாம் செட் ஆகும், எங்க உடம்புக்கெல்லாம் இது செட் ஆகாது. வேற ஏதாவது பிளான் பண்ணுங்க. இந்த பாடிக்கெல்லாம் நான் பிளான் கொடுக்க முடியாதுப்பா. பண்ணா நீங்களே ஏதாவது யோசிச்சு சொல்லுங்களேன். மால், ஷாப்பிங் மால். டேய், இருக்கிற பிரச்சனை எல்லாம் உனக்கு ஷாப்பிங் பத்தி தேவையா? மா, ஷாப்பிங் இல்லம்மா, வெதருக்கு. வெதரா? அங்க ஃபுல்லி ஏர் கண்டிஷன். ரைட்டு, அங்க டாய்லெட்டும் இருக்கும். அப்படின்னா தண்ணியை கொஞ்சம் குறைவா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். குறைந்த விலையில் நிறைந்த சுகம். அது சரி. வாவ், இந்த சின்ன வயசுல
எப்படி இப்படிப்பட்ட ஐடியா யோசிச்சு சொன்னீங்க? வாய் அழகா தண்ணியை பற்றி பேசிட்டு இருக்கும்போது தனி எனக்கு பேச்சு. உங்களோட சாத்திட்டு போய் கிளம்புங்க. ஏன் இங்கே ஏன் நான் சொன்ன மால் போகல? நான் சொன்ன மால் எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியுமா? 2.5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட், 400க்கும் மேற்பட்ட கடைகள். பின்னங்களே ஆக பெரிய மால். மலேசியாலே டாப் 10 பிகெஸ்ட் மாலில் ஒன்று. 11th என்ன தெரியுமா? என்ன வாய்? என் வாய் இல்லை, உங்கள் அப்பா வாய் தான். எங்கள் அப்பா வாய்? ஆமாம், அவர் வாய் தான் சொன்னிச்சு. அந்த மாலும் இந்த மாலுக்கு டாக்ஸி காசு 4 வெள்ளி மிச்சம்னு. அதனால தான் இங்கே வந்திருக்கோம். ஷேம் பப்பி ஷேம். சரி, இதான் பிளான். இங்க வந்துமா? எங்க போனாலும் பிளான் தான். ரூல்ஸ் தான். ஓகே, ரூல் நம்பர் 1, ஒன்லி விண்டோ ஷாப்பிங். எதுவுமே வாங்கக்கூடாதா? எதையுமே வாங்கக்கூடாது. முக்கியமா நீ என்கிட்ட ஏசு வாங்கக்கூடாது. புரியுதா? அதான் எதையும் வாங்கக்கூடாதுன்றீங்களா? அப்புறம் எப்படி ஏசு வாங்குறோம்? இப்போ வாங்கலாம். என்னது ஏசு? உங்க ஃபேமிலிக்கே கொடுத்தது. சரி, வாங்கிடாதீங்க. ஓகே, நாம இங்க ஒரு முக்கியமான வேலை, அர்ஜென்ட் வேலையா வந்திருக்கோம். அப்படின்னு அர்ஜென்ட்? அர்ஜென்ட்டே வேலை. புரியுதா? போலாம். எல்லாம் வாங்கிட்டேன்ல, எதையும் மிஸ் பண்ணலையா? ஏங்க எங்க பிள்ளைங்க? ஐயோ போச்சே போச்சே. என்னாச்சு? தெரியும். தெரியும்னு சொன்னேன். என்ன பேச போறீங்க டயலாக்கு? சனா, கவலைப்படாதீங்க. உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. கவலையவே இல்லையே. எனக்கு தான் கவலை. நீங்கள் எதுக்கு எனக்கு பிரச்சாரம்? கவலைப்படாதீங்க. உங்கள் அப்பாவுக்கு எதுவும் No line. Not nice.